வெல்கம் ஏஜே மேக்ஸ். அடிப்படை விகித சம தேற்றம், அதாவது டேல்ஸ் தேற்றம். இன்னொரு பேர் இதுக்கு உண்டு, பிபிடி தியரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு 3 பேர் இருக்குது. அந்த 3 பேருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். நேம் கொடுத்து தான் கேட்பாங்க. இதில் கூற்று என்ன தெரியுமா? ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களையும் வெட்டுமாறு வரையப்பட்டால் அந்த கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும். இதுதான் தேற்றம். இதை நீங்கள் எழுதணும் கட்டாயம். ஏன்னா படமும் மஸ்ட்டு கட்டாயம் போட்டுருணும். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னா நிரூபணம். நிரூபணத்தில் 3 விஷயங்கள் தேவைப்படும். ஒன்று கொடுக்கப்பட்டவை, இன்னொன்று நிரூபிக்க, இன்னொன்று அமைப்பு. இந்த 3மே எல்லா தீரத்துலையுமே உண்டு. ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவைனா அவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு முக்கோணம், இன்னொன்று ஒரு நேர்கோடு, ரெண்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அது அவங்க கொடுத்ததை நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் விரிவாக எழுதிக்கிடுவோம். முக்கோணம் ஏபிசியின் ஏபியின் மேலுள்ள புள்ளி டி, அதே நேரம் ஏசியின் மேலுள்ள புள்ளி இ. இதை தான் நம்ம கொடுக்கப்பட்டவைன்னு எழுதிக்கிறோம். அடுத்து நிரூபிக்கன்னா அவங்க என்ன நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கங்கிறது. அது இங்கே ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி, அதைத்தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து அமைப்பு. நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாட்டும் தேவைப்பட்டால் சேர்த்துக்குவோம். ஆக்சுவலாக இந்த தியரத்தில் அந்த அமைப்பு நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸடாக தான் இருக்குது. இதில் இந்த டியும் இந்த பிசியும் இணை, அதை தான் நம்ம ஏற்கனவே வரைஞ்சிட்டோம். அதனால் அதை அமைப்பாக எழுதிக்கிறோம். வாங்க இங்கே கீழே கூற்று காரணம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இதில் 4 கூற்று தான் மெயினாக எடுத்துக்கிறோம். இதில் காரணமும் நமக்கு இந்த சைடு அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த டேபிள் புக்கிலேயே நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க்கை அள்ளிடலாம். ஓகேயா? ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த முக்கோணத்தை பாருங்களேன். இந்த படம் தான் மெயினுப்பா. இந்த படம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி. அதாவது முக்கோணம் ஏபிசி, இவங்கள ஃபஸ்ட்டு பெரிய முக்கோணமாக எடுத்துக்கிறோம். அடுத்து இதில் இன்னொரு முக்கோணம் இருக்குது, எது? ஏடிஇ. இதை செகண்ட் முக்கோணமாக எடுத்துக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 2 முக்கோணமும் வடிவொத்தவை அப்படின்னு காட்டணும். இந்த 2 முக்கோணமும் வடிவொத்தவை அப்படின்னு காட்டணும்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதனுடைய ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்னு காட்ட போகிறோம். எல்லா கோணங்களும் சமம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வாங்களேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் இந்த டியும் பிசியும் இணை நமக்கு தெரியும். இந்த டிஇ பிசி ரெண்டும் இணையாக இருக்கும்போது அதை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது. ஏபிங்கிற குறுக்கு வெட்டியால் வெட்டுறோன்னு வைங்களேன். நம்ம சின்ன கிளாஸ்லலாம் படிச்சிருக்கோம். அதனுடைய ஒத்த கோணங்கள் சமம். அதுக்கு நேம் கொடுத்துட்டேன் 1 1ன்னு. இந்த 2 கோணமும் சமமாக தான் இருக்கும். அதை நம்ம இந்த ப்ரீப்பாக எழுத போகிறோம். கோணம் ஃபஸ்ட்டு பெரிய கோணத்தை எடுத்துக்கோங்க. அடுத்து சின்ன கோணம் எடுத்துக்குவோம். அடுத்து ஏபிசி ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். அடுத்து ஏடிஇ, இவங்க 2 பேரும் என்னது? ஒத்த கோணங்கள். நம்பர் 1ன்னு கொடுத்துருக்கோமா? ஒத்த கோணங்கள் எப்படி தான் இருக்கும்? சமமாக இருக்கும். அதாவது 2 இணைக்கோடுகளுக்கு இடையில் ஒரு குறுக்கு வெட்டி போட்டோம்னா அதனுடைய ஒத்த கோணங்கள் சமம். ஓகே, புரிஞ்சிருச்சா? அதே தான் இந்த ஏசிலையும் செய்ய போகிறோம். ஏசி ஒரு குறுக்கு வெட்டி யாருக்கு? டிஇக்கும் பிசிக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒத்த கோணங்கள் சமம் அப்படிங்கிற கான்செப்ட் படி இந்த இயும் இந்த சியும் ஒத்த கோணங்கள். எப்படி எழுதுவோம்? ஏசிபி. அதே மாதிரி ஏஇடி ரெண்டும் செகண்ட் நேம் கொடுத்துட்டோம். ஒத்த கோணங்கள் சமம். ஓகேயா? ஏடியும் பிசியும் இணை. அதனால் சரி, 3வது கோணத்தை காட்ட போகிறோம். 3வது கோணம் என்னென்னா, இங்கே பாருங்களேன். இந்த பிஏசி பெரிய முக்கோணத்தினுடைய கோணமும் ஏ. அதே மாதிரி பாருங்கள் டிஏஇ ரெண்டும் சேமாக தான் இருக்குது. அப்படின்னா அது என்னது? பொது கோணம். பொது கோணமாக இருந்தால் அது ரெண்டும் எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் அதுவும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ 3 கோணங்களும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அதை தான் ஏஏஏ விதிமுறைப்படி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்தால் 2 முக்கோணம், இந்த பெரிய முக்கோணம் ஏபிசியும் இந்த ஏடிஇயும் என்னது? வடிவொத்தவை அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, அடுத்த பாயிண்ட்டு உங்களுக்கு 4.1லே நல்லா தெரிஞ்சிருக்கும். 2
முக்கோணங்கள் வடிவொத்தவையாக இருந்தால் அதனுடைய ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம் அப்படின்னு சொல்லுவோம். ஒத்த பக்கங்களின் விகிதம்னா என்ன? இந்த ஏபியினுடைய ஒத்த பக்கம் ஏடி, அதே மாதிரி இந்த ஏசியினுடைய ஒத்த பக்கம் ஏஇ. அதனுடைய விகிதம் சமம்னா ஃபஸ்ட்டு நம்ம பெரிய முக்கோணத்தை வச்சு எடுத்துக்கிடுவோம். ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ அப்படின்னு சொல்லிடுவோம். அதைத்தான் இங்கே எழுதியிருக்கோம். ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. இவ்வளோ தெரிஞ்சிட்டாலே போதும். இனி எல்லாமே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறது தான், வேறு வேலையே கிடையாது. இப்போ நமக்கு தெரியும் இந்த ஏபிங்கிறது நடுவில் யார் இருக்கா? டி இருக்காங்க. இந்த டியை வச்சு எப்படி பிரிக்கலாம்? ஏடி ப்ளஸ் டிபின்னு பிரிக்கலாம். அதே மாதிரி இந்த ஏசி எப்படி பிரிக்கலாம்? ஈயை வச்சு ஏஇ ப்ளஸ் இசின்னு பிரிக்கலாம். அப்படி தான் நம்ம பிரித்து எழுதுகிறோம். ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி ஏற்கனவே இருக்காங்க, ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ எழுதிட்டோம். இது டிஇயை பயன்படுத்தி ஏபி ஏசியை பிரித்தல் அப்படின்னு ரீசன் எழுதுனா போதும். அடுத்து பாருங்களேன், இந்த ஸ்டெப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஈஸியான ஸ்டெப்பு தான், இருந்தாலும் போடணும்னா போடுங்க, அல்லது புக்கில் இல்லை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாலும் ஓகே தான். ஏடி பை ஏடி பிரித்து எழுதுகிறோம். டிபி பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ அப்படின்னு பிரித்து எழுதுகிறோம். தேவைன்னா எழுதுங்க அல்லது விட்டுருங்க. நமக்கே தெரியும் ஏடி பை ஏடிங்கிறது 1 ப்ளஸ் டிபி பை ஏடியா அப்படி எழுதிருங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கேயும் அடித்து கொடுத்தோம்னா 1 ப்ளஸ் இசி பை ஏஇ. கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம். இப்போ நமக்கு அவங்க 1ஐ நீக்கிடுவோம். நீக்கிட்டா யார் தான் இருப்பா? டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇன்னு இருப்பாங்க. ஓகேயா? இது பாருங்களேன், இது தான் நம்மளுடைய ப்ரூஃபா? கிடையாது. நம்ம என்ன நிரூபிக்கணும்? ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதில் ஜஸ்ட்டு என்ன தான் இருக்குது? தலைகீழாக இருக்குது. ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம்? தலைகீழாக மாற்றி எழுதிடுவோம். எழுதும்போது என்ன ஆகும்? ஏடி மேலே வந்துடுவாங்க, டிபி கீழே போயிடுவாங்க. அதே மாதிரி ஏஇ மேலே வந்துட்டாங்க, இசி கீழே போயிட்டாங்க. இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது. ஓகேயா? இப்போ தேற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சா? எஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் தேற்றம். கட்டாயம் நல்லா பாருங்கள், எக்ஸாமில் நிச்சயமாக வரும். ஆல் தி பெஸ்ட்.